வணக்கம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ சாயங்காலம் பார்த்துருந்தோம். சாயங்காலம் வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூஎஸ்ஏல இருக்கிற சில ஸ்டாக்ஸை இங்கிருந்தே வாங்க முடியும் அப்படின்னு என்எஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க ஒரு கம்பெனி. ஐஆர்சிடிசி ஸ்பிளிட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 450 கோடி கடன் வச்சிருக்கிற ஒரு கம்பெனிக்கு எஸ் பேங்க் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 50 எலக்ட்ரிக் பஸ்ஸஸை ஒரு கம்பெனி டெலிவரி செஞ்சுருக்காங்க. அரசு தன் வசம் இருக்கிற பங்குகளை 2 கம்பெனிகளுடைய பங்குகளை இந்த ஆண்டே விற்பனை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ₹25 டிவிடெண்ட் ஒரு கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்திகள் அனைத்துமே நம்ம சாயங்காலம் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னைக்கு பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி ஜூலை மாதத்திற்கு கம்மியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். 5.59%. இதே ஜூன் மாதத்தில் 6.26% இருந்தது. முக்கிய காரணம் வல்லுநர்கள் கருதுவது உணவு விலை குறைஞ்சிருக்கு, அதுதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ரைஸஸ், ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது ஜூலை மாதத்திற்கு 3.96%. போன மாதத்தில் பார்க்கும்போது 5.15%, அதாவது ஜூன் மாதத்திற்கு பார்க்கும்போது. ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி, இந்திய அரசு போயிங் விமானம் 737 மேக்ஸ் மீண்டும் பறப்பதற்கு ஒப்புதல் வழங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஸ்பைஸ் ஜெட் தான் இந்த வகை ஃப்ளைட்ஸை பயன்படுத்துகிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். போயிங் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு காம்பன்சேஷன் வழங்கிட்டு இருக்காங்க. இது சேஃப்டி காரணமாகத்தான் பறக்க அனுமதி கிடையாது. ஸோ அதனால் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு போயிங் பணம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போது இந்த வகை விமானத்திற்கு இந்திய அரசு அனுமதி வழங்குவாங்க விரைவில் அப்படின்ற மாதிரி ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி இருக்குது. பாதுகாப்பு கருதி 2 வருடங்களுக்கு முன்னாடி ரத்து செய்யப்பட்டது இந்த விமானம் பறப்பதற்கு. ஐஆர்சிடிசி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து சாயங்காலம் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அவங்க ரிசல்ட்டை விரைவாக பார்க்கலாம். ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 28% விழுந்தது. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 85% அதிகரித்தது. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் 20% விழுந்தது. போன வருடம் இதே குவார்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேரையும் கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்டருக்கு ₹5.16. போன குவார்டருக்கு ₹6.49. போன வருடம் இதே குவார்டரில் நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. ₹1.54. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. கூடவே இன்ட்ரிம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹2.25 ஒரு ஷேருக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டா நிர்ணயிச்சிருக்காங்க. இதற்குரிய பேமெண்ட் செப்டம்பர் 10 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஐஷர் மோட்டார்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சிஇஓ வினோத் தாசரி ராஜினாமா செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, திரு வினோத் தாசாரி அவருக்கு பிடித்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வேலை செய்ய போகிறதா அறிவிச்சிருக்கிறாராம். அவர் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நான் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்திற்கு போக போகிறதா அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. வேறொரு செய்தி, அவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 33% விழுந்தது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 141% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் 55% விழுந்திருக்கு. போன வருடம் இதே குவார்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்க்கும்போது இந்த குவார்டருக்கு ₹8.67. போன குவார்டருக்கு ₹19.25. போன வருடம் இதே குவார்டரில் நெகட்டிவ்ல இருக்குது. ₹2.02. விஷால் ஃபேப்ரிக்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை சிரிபால் சாவித்ரி தேவி அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவங்க. இன்னைக்கு வாங்கியிருக்காங்க 5,11,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹112.98. எல்கேபி ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை இந்தியா மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் விற்பனை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு 2 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹129.50. காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் நேற்று பைபேக் குறித்து அவங்க ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதின்னு. இப்போ அந்த ரெக்கார்ட் டேட்டை மாற்றம் செஞ்சுருக்காங்க. புது ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 31ஆம் தேதி.
பிபிசிஎல் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 10% விழுந்திருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 76% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 73% விழுந்தது. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 31% அதிகரித்தது. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அவங்க அன்ஃபேர் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் செய்வதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டாமினன்ட் பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் மேல்முறையீடு செய்வாங்க இது குறித்துனும் அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் அவங்களுக்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அப்கிரேட் நடந்திருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் ரேட்டிங் இப்போ AA- ஸ்டேபிள், முன்பு இருந்தது A+ பாசிட்டிவ், ஸோ அப்கிரேட் ஆயிருக்கு. ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் முன்ன என்ன இருந்ததோ அதுவே வழங்கியிருக்காங்க இக்ரா A1+. டாடா பவர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு லேல 386 கோடி மதிப்பிற்கான ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. அது சோலார் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேங்க. ஸோ இது கம்பெனி தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ். ஐடிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஹாபிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் சன்ரைஸ் ஷீட் கிரஹா பிரைவேட் லிமிடெடை அந்த கம்பெனியுடன் இணைக்கிறாங்க. அவங்களுடன் இணைக்கிறாங்க இந்த 2 கம்பெனிகளை. அதற்காக அவங்க NCLT ஒப்புதல் கேட்டிருக்காங்க. இப்போ NCLT ஒப்புதல் வழங்கியிருக்கிறதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. NCLT என்பது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஐடிசி குறித்து வேறொரு செய்தி மணி கண்ட்ரோலில் வெளியே இருக்குது. அந்த செய்தியின்படி கம்பெனி $2 பில்லியன் முதலீடு செய்ய தயார் நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. FMCG, ஹாஸ்பிட்டாலிட்டி, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் மற்றும் ஸ்டேஷனரி பிஸ்னஸில் முதலீடு செய்ய போகிறதா அந்த செய்தியில் சொல்லப்படுது. இது கம்பெனியுடைய சேர்மன் திரு சஞ்சீவ் பூரி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் பிளாஸ்டிக்கு மாற்று, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஆப், ஃபுட் ப்ராசஸிங் மேன்மைப்படுத்துவது போன்ற விஷயங்கள்லையும் கவனம் செலுத்த போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்டோவேக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. 16,214 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $2,601. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கூடவே இன்ட்ரிம் டிவிடெண்டான $50 ஒரு ஷேருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21 பேமெண்ட் செப்டம்பர் 10 அல்லது அதற்கு முன்பு செய்யப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஜாக்கி பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி தான் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். டிஷ் டிவி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் $4,914 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. போன குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஒரு பெரிய நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஒரு ஒன் டைம் ஐட்டமும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. போன வருடம் இதே குவார்ட்டரில் $7,454 லட்சம் ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க போல தெரியுது. ஸோ இப்போது அந்த ப்ராஃபிட் கம்மியாயிருக்குன்னு புரிந்து கொள்ளலாம் போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது. ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2.76% விழுந்திருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 12.5% விழுந்திருக்கு. ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் அவங்களுக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அப்கிரேட் நடந்திருக்கு. இப்போ லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங் BBB+, முன்ன இருந்த ரேட்டிங் வெறும் BBB. GMM Pfaudler அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் இன்ட்ரிம் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1 நிர்ணயித்திருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 23, பேமெண்ட் செப்டம்பர் 10 அல்லது அதற்கு முன்பு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. கியூஃபிக் பயோசைன்சஸ் லிமிடெட் கம்பெனி உடைய ஷேர்ஸை கிராண்டியூர் பீக் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $205.89. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்க Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 120% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் 112% அதிகரிச்சிருக்கு. இன்ட்ரிம் டிவிடெண்ட் 45 பைசா அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. இதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21 சனிக்கிழமை வருதுங்க. பேமெண்ட் 6 செப்டம்பர் செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு ஃபைனல் டிவிடெண்ட்டாக அவங்க ₹1.32 அறிவிச்சிருந்தாங்க முன்பு. இப்போ அதை அதிகரிச்சிருக்காங்க. ₹1.70 மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் 2021க்கு. டாடா ஸ்டீல் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 7% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 187% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 36% அதிகரிச்சிருக்கு. கடந்த வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வெளியிட்டிருக்காங்க. இந்த குவார்ட்டருக்கு ₹74.24. போன குவார்ட்டருக்கு ₹57.53. போன வருடம் இதே குவார்ட்டரில் நெகட்டிவில் இருக்குது ₹39. பிட்காயின் பயன்படுத்தி இந்தியாவில் டாமினோஸ் பிஸா,
பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் மற்றும் பல ப்ராடக்ட்ஸை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. யூனோகாயின் அப்படின்ற கம்பெனி வந்து பிட்காயின்ஸ் கொடுக்குறாங்க போல இருக்குங்க. அதில் ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆப் வழியாக பிட்காயின்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சில கடைகளில் அதை கொடுத்து நம்ம பணமாக பயன்படுத்தி பொருட்களை வாங்கி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனோகாயின்ற கம்பெனி வந்து 90 பிராண்ட்ஸுடன் டைஅப்பில் இருக்காங்கன்ற மாதிரி அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. சிவா இண்டஸ்ட்ரீஸ் உடைய டெப்ட் ரெசல்யூஷன் பிளானை என்சிஎல்டி ரிஜெக்ட் செஞ்சிருக்கிறாங்க. என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இந்த டெப்ட் ரெசல்யூஷனை ஐடிபிஐ பேங்க் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இப்போ என்சிஎல்டி ரிஜெக்ட் செஞ்சிருக்காங்க. சிவா இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த ஏர்செல் உடைய மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. என்னுடைய புரிதல் அதுதான். ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் டைம் ஆஃபர் வழங்கியிருந்தாங்க ஐடிபிஐ பேங்க் மற்றும் சில பேங்க்குகளுக்கு. ஆனால் அது ஐடிபிஐ பேங்க் அவசரமாக ஒப்புதலும் வழங்கியிருந்தாங்க. என்சிஎல்டி முன்ன ஒரு தீர்ப்பில் வந்து ஐடிபிஐயும் கேட்டிருந்தாங்க, ஏன் இவ்வளோ அவசரமாக அதற்கு ஒப்புதல் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்போ என்சிஎல்டி இதை ரிஜெக்டும் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து லிக்விடேஷன் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய சொத்துக்கள் விற்பனை செய்யப்படும்னு நினைக்கிறேங்க. இது என்னுடைய புரிதல். ஸோ சிவா இண்டஸ்ட்ரீஸ் ஏர்செல்லுடைய மேனேஜ்மெண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ மோட்டோகார்ப் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. மணி கண்ட்ரோலில் வந்த செய்தி, அவங்களுடைய ப்ராஃபிட் 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 365 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 85% அதிகரிச்சிருக்கு. அந்த செய்தியில் சொல்லியிருக்கிற வேறொரு விஷயம், சிஎன்பிசி டிவி 18 போல் நடத்தியிருக்காங்க. அதில் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் 400 கோடிக்கு மேலே, ஆனால் வந்திருப்பது 365 கோடிகள் மட்டுமே. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் ஏஐஏ இன்ஜினியரிங், ஆக்ஸோ நோபல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், பிரைட்காம் குரூப், பர்கர் கிங், வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட், மெக்டீஸை நடத்துகிற கம்பெனி, டிசிஎம் ஸ்ரீராம், கிளென்மார்க், கிராசம், இண்டோ நேஷனல், ஐஆர்எஃப்சி, காவேரி சீட்ஸ், கேஆர்பிஎல், என்பிசிசி இந்தியா, ஓஎன்ஜிசி, பெட்ரோநெட் எல்என்ஜி, ருஷில் டெக்கர், ஷாலிமார் பெயிண்ட்ஸ், சன் டிவி, டிவி டுடே நெட்வொர்க், டைட் வாட்டர் ஆயில் மற்றும் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 672% வால்யூம் அதிகரிப்பு. பஞ்சாப் கெமிக்கல் 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 561% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்வெலக்ட் எனர்ஜி 20% ஷேர் ப்ரைஸ், 398% வால்யூம். ஹாரிசன்ஸ் மலையாளம் 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 122% வால்யூம் அதிகரிப்பு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 10.5% ஷேர் ப்ரைஸும் 664% வால்யூம். லக்ஷ்மி ஆர்கானிக் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 238% வால்யூம் அதிகரிப்பு. ஹிந்த் காம்போசிட்ஸ் 10% ஷேர் ப்ரைஸும் 208% வால்யூம். ஹெஸ்டர் பயோ கிட்டத்தட்ட 10% அதிகரித்தது, 630% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் லூப்பின் இன்னைக்கு விழுந்திருக்கு 7%, வால்யூம் 288% அதிகரிச்சிருக்கு. இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 5% விழுந்தது, 128% வால்யூம் அதிகரிப்பு. ஐஷர் மோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 4% வீழ்ச்சி, 140% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிந்தோ ஃபார்மா 3.5% விழுந்தது ஷேர் பிரைஸ், 153% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.